ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் 3 உருளைக்கிழங்கு வச்சு நல்லா டேஸ்டியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு மேலே இருக்கிற தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக மசிகிற அளவுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கை நல்லா நைஸாக நான் மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரமிளகாவை கொஞ்சம் லைட்டாக காய வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா வெறும் கடாயில் லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டு மிக்சியில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நான் வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் பாதி வெங்காயம் போதும். நான் வந்து இப்போது பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் பைண்டிங் கொடுக்கும், அதனால் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் இல்லைனா நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்யணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக 5 ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வெறும் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் போட்டு செய்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம உருளைக்கிழங்கு கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிச்சோம்னா உதிரியாக வராமல் இருக்கணும். அதே சமயத்தில் ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி உருளையாக ரெடி பண்ண போகிறேன் நான். இப்போது இதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த மாதிரி கையில் உருண்டை பிடிக்கும் பொழுது உடையவும் கூடாது, ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சேர்த்துருக்கிற அளவு 3 உருளைக்கிழங்குக்கு கரெக்டாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் சேர்க்கும் போது முன்ன பின்ன அளவு மாறலாம். அப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோ அப்படி இல்லைனா ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா பிரெட் க்ரம்ஸோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உருளைக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா இந்த மாதிரி உருளையாக பண்ணி நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறேன். எல்லா மாவையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணியிருந்த எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி உருளையாக நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். ஒரு கப் எடுத்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உருண்டைகள் எல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லைனா நீங்கள் மைதா கூட 1 ஸ்பூன் எடுத்து நீங்கள் தண்ணி சேர்த்து கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெடி பண்ணியிருக்கிற உருளைக்கிழங்கை எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருட்டி எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணியிருக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கிறேன். எண்ணெயில் போட்டதுமே திருப்பி கொடுக்காம 1 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி கொடுக்கலாம். கரண்டியை வச்சு நம்ம திருப்பி போடும்போது உருளைக்கிழங்கு வந்து உடஞ்சிரும். அதனால் 1 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மிதமான தீயிலே வச்சு நம்ம குக் பண்ணும்பொழுது மேலே வந்து நல்லா கலர் வந்து உள்ளேயும் நல்லா சூப்பராக வந்திருக்கும். இப்போ லைட்டாக நான் திருப்பி கொடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலேயும் நல்லா கலர் வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கை வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம், அதனால் உள்ளே நல்லா வெந்திருக்கும். இப்போது மேலே நல்லா கலர் வந்ததும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இது போலவே இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 உருளைக்கிழங்கு வச்சு நல்லா டேஸ்டியான
எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில், முக்கியமாக கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கக்கூடிய மாதிரி நம்ம ஸ்நாக் ரெடி பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா போதும், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி தான். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கலாம். பாருங்கள், நான் உருண்டையாகவும் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது போலயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். வெறுமனே இதை சாப்பிட்டாலே நல்லா டேஸ்டியாக இருக்கும். கூடவே கொஞ்சம் சாஸ் தொட்டுட்டு சாப்பிடும்பொழுது இன்னும் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக் நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வரதுக்கு ஒரு 2-3 டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும். கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா நம்ம புரட்டி எடுத்து எண்ணெயில் போடும்பொழுது தான் எண்ணெயில் பிரிஞ்சு வராமல் நல்லா சூப்பராக வரும். ஒரு சிலர் எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா மேலே ஒரு கோட்டிங் நல்லா கொடுத்தீங்கன்னா எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் வரும். அதே மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெடி பண்ணி இருக்கிற உருளைக்கிழங்கை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப தீ கம்மியாக வைக்காமல் தீ ஃபுல்லாக வைக்காமல் மீடியமுக்கும் ஹைக்கும் கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு நம்ம குக் பண்ணும்பொழுது நல்லா சூப்பராக வெந்து வரும். ஸ்டவ்வை ரொம்ப கம்மியில் வச்சுட்டு குக் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப அதிகமாக குடிச்சிரும். அதுக்கப்புறம் சாப்பிட நல்லா டேஸ்டியாக இருக்காது, ஒரே எண்ணெயாக தான் இருக்கும். இந்த 2 டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா ஷேப்பில் உங்களுக்கு சூப்பராக எண்ணெய் குடிக்காமல் பொட்டேட்டோ நக்கெட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.